விருச்சக லக்னமோ அல்லது விருச்சக ராசியோ இருந்தால் அரசியல்வாதிகள் ஜாதக ரீதியாக அமைப்புகள் நல்லா இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட இதில் பதவிகள் வேணும் அப்படின்னா பதவி ஸ்தானத்தில் ராகு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்யாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால கட்டாயம் பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு கைக்கு பக்கத்துலேயே அது தட்டி போயிடும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே இருக்கேன், எனக்கு கட்சி தலைமையுடைய சப்போர்ட் இருக்குது, காசு பணம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா பிரபலமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அப்படின்னு வரும்போது அங்கே ஜனவசியம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யணும். ஸோ ஜனவசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட பூஜைகள் யாகங்கள் வேலைகள்லாம் பண்ணிக்கணும். நினைச்சீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டமான சுற்றன் கட்டாயம் வேலை செய்யணும். பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகளுக்கு தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டம் சிறப்பான பலன்கள் வேணும் அப்படின்னா குருவோடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். கோச்சார ரீதியாகவும் குரு அஷ்டமத்தில் இருக்கனால நீங்கள் குருநாதர் வழிபாடு, அதே மாதிரி சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணி குருவோடைய அருள் வாங்கிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு திருவருள் கட்டாயம் கிடைச்சிடும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.